அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நேர காலத்திலே பரக்கத் செய்ய வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு குழந்தை 7 வயதாச்சுன்னு சொன்னா தொழுகும்படி சொல்லுங்க, 10 வயதாகியும் தொழுகன்னு சொன்னா அடித்து தொழுக வைக்க. எனவே 7 வயதிலிருந்தே தொழுகை கடமையாகி விடுகின்றது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சி. இன்னைக்கு விடுமுறை நாள் என்பதனால் ஒவ்வொரு தந்தைமார்களும் தன்னுடைய மகன்களோடு ஜும்மாவுடைய தொழுகைக்காக வந்திருக்கும். ஒவ்வொரு வயோதிகர்களும் தங்களுடைய பேரன்மார்களோடு ஜும்மாவுடைய தொழுகையில ஒரு பெருங்கொண்ட சிறுவர்கள் வாலிபர்களுடைய கூட்டம் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் எல்லா மஹல்லாக்களிலும் ஜும்மாவை தொழுகிறாங்க. உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனா இதுல ஒரு பெரிய கவலை, பல நாட்களாக இருக்கக்கூடிய கவலை என்னன்னு சொன்னா, நம்முடைய வாலிபர்கள் சிறுவர்களுக்கு பல பேருக்கு பல ஜும்மாக்கள் கிடைக்காமலே போயிடுது. 4 ஜும்மாக்கள் தொடர்ந்து ஒருத்தருக்கு கிடைக்கலன்னு சொன்னா அவருடைய ஈமான் பறி போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் இதை பத்தி கவலை செய்யறதில்லை. நமக்கு பெரிய உறுத்தலாக இருந்து கொண்டு பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய மாணவர்களுக்கு மக்தபில ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றோம், மாசத்துல ஒரு ஜும்மா பர்மிஷன் கேளுங்க, இல்லன்னு சொன்னா லீவு போடுங்க. அடம் பிடிச்சாச்சு எதுக்கோ லீவு போடுறீங்க, ஒரு ஜும்மாவுக்காக மாசத்துல ஒரு நாள் கம்பல்சரி லீவு போடுங்கன்னு சொல்லி லீவு போட வைத்திருக்கு பல மாணவ பிள்ளைகள். அப்படியும் தொழுதுட்டு தான் இருக்காங்க. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய மகன் படிப்புல ஃபெயில் ஆயிட்டான், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான், அவனுடைய எஜுகேஷனல் கொஞ்சம் ரொம்ப பலகீனமா இருக்கு, கவலைப்படுறோம், வருத்தப்படுறோம். எந்த டியூஷன் சென்டர்ல கொண்டு போய் சேர்க்கலாம், எந்த சிலபஸ் ஸ்கூல்ல போய் சேர்க்கலாம், பெரிய கவலை, பெரிய முயற்சி, எத்தனை ஆயிரம் லட்சங்கள் செலவு செய்யறதுக்கு தயார். என்னுடைய பிள்ளை ஈமான் பறிபோகக்கூடிய ஜும்மா இழக்கப்படுது. அல்லாஹ், எத்தனை பேர் கவலைப்படுறோம். நியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண விஷயம் அல்ல. 5 வேளை தொழுகை கடமைன்னு சொன்னா பெரும் கடமை ஜும்மாவுடைய தொழுகை. 3 வாரத்துக்கு மேல தொடர்ந்து எத்தனையோ வாலிப பிள்ளைகள் பல விஷயங்கள், உலகத்துடைய விஷயங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கல, அதுக்காக கவலைப்படுறோம். எவ்வளவு தூரம் சஃபர், எவ்வளவு முயற்சிகள். பல குடும்பங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக குடும்பமாக போய் காலேஜ் இருக்க இடத்துல வீட்டை வாடகைக்கு பிடிச்சு தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் 3 ஜும்மா 4 ஜும்மா பல நூற்றுக்கணக்கான பல ஜும்மாக்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதே இல்லை. நாங்க கவலைப்படுறதே இல்லை. நியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குல்லுக்கும் ராயிலுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி. பெற்றோராக ஒரு தந்தையாக நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல நாங்க நிற்போம், என்ன பதில் சொல்ல போறோம்ன்றதை நம்ம யோசிச்சு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் நமக்கு ஒரு பள்ளியை கொடுத்திருக்கான். குறைஞ்சபட்சம் நாம பள்ளிக்கு வந்தாதான் நம்முடைய பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வர முடியும். ஃபஜ்ருடைய தொழுகை பரக்கத்தினுடைய தொழுகை. யார் ஃபஜர் தொழுதுட்டு போறாங்களோ அவங்க பள்ளிவாசல்ல இருந்து பரக்கத்தை எடுத்துட்டு போறாங்க. ஒரு மஹல்லாவினுடைய பரக்கத், ஆஃபியத் எல்லாமே பள்ளிவாசல்ல தான் இறக்கப்படுது. நீங்க யார் தொழுகைக்கு வராங்களோ அவங்க தங்களுக்கு என்ன தேவை அதை எடுத்துட்டு போறாங்க. பரக்கத் தேவையானவங்க பரக்கத்தை எடுத்துட்டு போறாங்க. ரிஸ்க்ல அபிவிருத்தி தேவையானவங்க ரிஸ்க் எடுத்துட்டு போறாங்க. யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் ஆஃபியத் வேணுமோ பள்ளிவாசல்ல இருந்து அவங்க ஆஃபியத்தை எடுத்துட்டு போறாங்க. தங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னவோ அந்த தீர்வு அல்லாஹ் இங்க தான் வச்சிருக்கான். எனவே வந்துட்டு போறதுனால அந்த தீர்வு ஏற்படும். பிரச்சனைகள், குழப்பங்கள், சிரமங்கள், நோய் நொடிகள் இல்லாத மனிதர்கள் இல்ல, ஆனால் அதற்கான தீர்வு பள்ளிவாசல்ல தான் இருக்கு. அது குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகை. எனவே நாமளும் வரணும், நம்முடைய பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் பள்ளிவாசலுக்கு அழைத்து வரணும். குறைஞ்சபட்சம் நம்ம பிள்ளைகளிடத்துல அதிகமாக சொல்றோம், ஜும்மாவுக்கு வாங்க. லீவு நாட்கள்ல குறைஞ்சபட்சம் உங்களால முடிந்த தொழுகைக்கு வாங்கப்பான்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே பிள்ளைகள் கவலைப்படுறாங்க. ஹஸ்ரத் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. நம்ம மஹல்லாவை பொறுத்த வரைக்கும் தூரமான வீடுகள் பக்கத்துல கிடையாது. ஒரு பெரிய சஃபர் செய்துதான் வரணும். பல விதமான தொல்லைகள் இருக்கு, தனியா வர முடியாது. அதை மீறியும் சில மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இடையில தொழுகைக்காக பள்ளிவாசல் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. காரணம் சொல்லும் போது எங்களுடைய வீட்டுல அனுப்ப மாட்டாங்க, எங்க அத்தா வரதில்லை, அதனால என்னால வர முடியல. இதை விட ஒரு பெரிய ஒரு அவமானமான விஷயம் வேற எதுவும் இல்லை. பிள்ளைகள் தீனை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்காங்க, பெற்றோர்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு தயாராக இல்லை. சமீபத்துல கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மாணவி, நேற்று நடந்த டீச்சர்ஸ் டே ப்ரோக்ராம், இன்னைக்கு அசல்ல ஆசிரியர்கள் தினம், பல ஸ்கூல்கள்ல இன்னைக்கு விடுமுறைனால நேற்றே அதை செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்படி பல நிகழ்ச்சிகள். அதுல ஒரு குழந்தை டான்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்திருந்தாங்க. தகவல் தெரிஞ்சு அந்த பிள்ளை இடத்துல கொஞ்சம் கடுமையாகவும் நளினமாகவும் எடுத்து சொன்ன, இதெல்லாம் ஹராமா, இசை ஹராம், ஆடல் பாடல் என்பதாக சொல்லி அது போன்று மேடைகள்ல ஏறி ஒரு பெண் பிள்ளை ஆடுவது என்பது நம்முடைய மார்க்கத்துக்கு ஆகாது. அல்லாஹ்வுடைய கிருபையில் நேத்து சொன்னா ஹஸரத் நான் கலந்துக்கல. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம தான் உருவாக்கணும், நமக்கு தான் பொறுப்பு கடமை இருந்துகிட்டு. எனவே நாம அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில மக்தபல உட்கார்ந்து வெறும் அலிபா மட்டும் சொல்லி கொடுக்கல, பிள்ளைகளுக்கு ரிசாலத்தை சொல்லி கொடுக்குது, நபித்துவத்தை சொல்லி கொடுக்குது, நம்முடைய அக்கீதா என்ன, எது ஹலால் எது ஹராம், தொழுகையினுடைய முக்கியம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனா அது எடுபடாம போறதுக்கான காரணம் பெற்றோர்கள்.
வீட்டுல அதற்கான ஒத்துழைப்பு. தஸ்தர் விரித்து சாப்பிடுங்கன்னு பிள்ளைகிட்ட போய் சொல்லி அனுப்புறோம். ஆனா எங்க அம்மா அப்படி விரிக்க விட மாட்டேதுன்னு சொல்லி பிள்ளை வந்து திருப்பி சொல்லுது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒரு கவலை. இன்ஷா அல்லாஹ் அந்த கவலை உங்களுக்கு வேணும். ஃபஜர் தொழுகைக்கு வாங்க, மகன்களோடு வாங்க, பிள்ளைகள் அழைச்சிட்டு வாங்க. குறைஞ்சது மாசத்துல ஒரு ஜும்மா. என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, துனியாவுக்காக எவ்வளவு விஷயத்தை சந்திக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு பயணிக்கிறோம், தீனுக்காக மாசத்துல ஒரு ஜும்மா கம்பல்சரி லீவ் போட வச்சு அல்லது பர்மிஷன் கேட்டோ பிள்ளைகளை ஜும்மாவில் கொண்டு வந்து நிறுத்துங்க. இல்லைன்னா பெரிய வழிகள். அல்லாஹ் ரசூலை பத்தி கேட்கல, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள், குர்ஆனுடைய ஆயத்துகள் அந்த பிள்ளைகளுக்கு காதுல போகல, இங்க பள்ளிவாசல்ல வந்து சஜிதா செய்யல, அவங்களுடைய நிலைகள் மிக மோசமாக போயிட்டு. காலங்கள் எப்படி இருக்கு நம்ம நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எவ்வளவு பெரிய வழிகேட்டுல, எவ்வளவு பெரிய விபரீதமான சூழ்நிலைகள்ல சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு அழகான மாஹோல், பள்ளியை கொடுத்திருக்கான், மஹல்லாவை கொடுத்திருக்கான், மதரசாவை கொடுத்திருக்கான். என்ன ஆனாலும் சரி, இந்த தீனுடைய விஷயத்துல என்னுடைய சந்ததிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஈமானை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்துல நாங்க எல்லாருமே கவலைப்பட கடமைப்பட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கவலைகளை கபூல் செய்வானாக, நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஈமான் இஸ்லாத்தோடு எப்படி சஹாபாக்கள் குடும்பமாக கபூல் செய்யப்பட்டார்களோ அதுபோல நாமும் குடும்பமாக கபூல் செய்யப்பட்டு நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்களோடு நாமும் நம்முடைய குடும்பத்தோடு சொர்க்கத்திலே பிரவேசி